19 புத்தகங்களின் வாங்கிய விலை 15 புத்தகங்களின் விற்ற விலைக்கு சமம் எனில் லாப சதவீதம் காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 19 புத்தகங்களினுடைய வாங்கிய விலை அப்படின்றது எதுக்கு ஈக்குவல்ட்டா இருக்கு அப்படின்னா 15 புத்தகங்களினுடைய விற்ற விலைக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு லாப சதவீதம் அப்படின்றத நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகே, அப்படியே இங்க சம்பளம் கொடுத்துருக்க எடுத்துக்கோங்க. வாங்கிய விலை அப்படின்றது என்னவா இருக்கு? ஈக்குவல் இந்த பக்கம் 15 இருக்கு. அப்ப அப்படியே எடுத்து எழுதுறோம். வாங்கிய விலை 15 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கியிருக்கேன். விற்ற விலை 19 ரூபாய்க்கு அந்த பொருளை நான் வித்திருந்திருக்கேன். 15 ரூபாய்க்கு வாங்கி 19 ரூபாய்க்கு வித்திருந்திருக்கேன். அப்ப எனக்கு லாபம் அப்படின்றது எவ்வளவு கிடைச்சிருக்கு? எனக்கு 4 ரூபாய் அப்படின்றது லாபம் கிடைச்சிருக்கு. அப்ப இது எத்தனை பர்சன்டேஜ்னு சொல்லி பாக்குறப்ப இன்ட்டு 100 போடுமா? கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 15 2 10 20 4 2 8 80/3 இருக்குமா? இதை இப்ப டிவைட் பண்ணுவோம். 80 3 2 6 2 20 6 18 2 QRD ஃபார்மேட்ல எழுதணும் அப்படின்னா 26 2/3% அப்படின்றது எனக்கு லாப சதவீதமாக கிடைக்கும். ஓகேங்களா?